ஆஃபீஸ் நிர்வாகத்த சூர்யா இன்னமும் கவனிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, பிரச்சனையை கிளப்புறாங்க வீட்டில் உள்ளவங்கலாம். இதை கேட்டு ராஜலட்சுமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. தாத்தா பாட்டியும் யோசனை பண்ணிவிட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்க. சரி, அப்போ பொறுப்புகளை யார் பார்க்கறது? ஏன் சூர்யா வந்து தப்பு செஞ்சுட்டான்றதுக்காக அவன் வந்து ஆஃபீஸ் விஷயத்தில் கரெக்டாக தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாம் ராஜலட்சுமி எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லோரும் கேட்காம, அப்போ கூட இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான், இவனுக்கு வந்து எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு நம்ம கேட்குறாங்க. அதனால் வந்து சூர்யா வந்து இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு போகக்கூடாது, நிர்வாகத்தை வந்து பொறுப்பானவங்க தான் கவனிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அப்போ விஜய் வந்து கவனிச்சுக்கிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அனாமிகாவும் அதுக்கப்புறம் காயத்ரியும் ஏன் விஜய்க்கு என்ன தெரியும், விஜய்க்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவமே கிடையாது. ஆனால் கௌதம் அப்படி கிடையாது, அவ்வளோ வந்து அனுபவம் வாய்ந்தவன். ஆனால் ஆல்ரெடி கௌதம் பண்ண வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி சொல்கிறாங்க. இப்போ ஒன்றும் அவன் அப்படி கிடையாது, அவன் ரொம்ப பொறுப்பானவன் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க சித்ரா. தொடர்ந்து சித்ராவும் காயத்ரி அதுக்கப்புறம் அனாமிகா எல்லாருமே வந்து தொடர்ந்து வந்து இதை பற்றி ரொம்ப வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து வந்து ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. நிறுத்துறீங்களா அப்படின்றாங்க. எல்லாம் நிறுத்திடுறாங்க. இல்லைக்கா, நான் சொல்கிறது நீங்கள் யாரும் எதுவும் சொல்ல வேணாம், இதில் முடிவு எடுக்க வேண்டியது வந்து பெரியவங்க இருக்காங்க வீட்டுக்கு, அவங்க முடிவு எடுப்பாங்க, நீங்கள் ஒன்றும் முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன இதுக்கப்புறம் வந்து சூர்யா அந்த பொறுப்பில் இருக்கக்கூடாது, அவ்வளோதானே? சரி, இதுக்கப்புறம் சூர்யா அந்த பொறுப்பில் இருக்க மாட்டான், போதுமா? அதுக்கப்புறம் என்ன முடிவோ அதை அவங்க பெரியவங்க பார்த்துப்பாங்க, வீட்டில் பெரியவங்கன்னு எதுக்கு இருக்காங்க அப்படி சொன்னோன்னே அப்படியே பார்த்து எல்லாம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் யோசிச்சு எந்த முடிவாக இருந்தாலும் நல்ல முடிவாக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் முக்கியமான வேலையை வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி வெளியே போகிறாங்க. இவங்க என்ன இப்படி சொல்லிட்டு போகிறா, என்ன முடிவு எடுப்பார்? கண்டிப்பாக வந்து நம்ம பையன் கிட்ட தான் கொடுக்கணும், இல்லை நம்ம பையன் கிட்ட தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எல்லாருமே. சூர்யா வந்து மகாகிரி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் மகா வந்து நீங்கள் அழகியோட அம்மாவை சொல்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதனால் சூர்யா மனசுடைஞ்சு அங்கேருந்து கிளம்புறாரு. அடுத்து வந்து சூர்யா தம்பி பாவம், அவர் எந்த தப்புமே செஞ்சுருக்க மாட்டார், எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை மகா, கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. கோட்டீஸ்வரி அம்மா நீங்கள் அமைதியாக இருங்க, இதை பற்றி எதுவும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பார்த்தா ராஜலட்சுமி வந்து நிற்கிறாங்க. ராஜலட்சுமி பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமா அப்படின்னு ரூமுக்கு போய் பேசுகிறாங்க. இங்கே பாரு மகா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் அவனை வந்து அங்கீகரிச்சு கிடையாது, இது வரைக்கும் நான் உன்னை மருமகளை ஏற்றுக்கணுதும் கிடையாது, ஏன் உன்னை மதிச்சது கூட கிடையாது. ஆனால் இப்போ முதல் முறையாக சொல்கிறேன், நீ அந்த வீட்டுக்கு வரணும் மகா அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. மகா, இவ்வளோ நாள் நான் இதை பற்றி நான் வந்து ஏதாவது சொல்லியிருக்கேன் நான் உன்னை, ஆனால் இந்த நிமிஷம் சொல்கிறேன் மகா, நீ வந்தால் தாம்மா அங்கே எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குமா, சூர்யா வந்து ஏதோ தப்பு செய்யலை எனக்கு தெரிஞ்சு, அவன் தப்பு செஞ்ச மாதிரி அவனே சொல்கிறான். அதனால் வந்து இது உண்மையா பொய்யா என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, தயவுசெய்து நீ வீட்டுக்கு வாமா, இதெல்லாம் கண்டுபிடிமா. சூர்யா மேலே எந்த தப்புமே இல்லைன்னா நீ அங்கேயே இரு, அப்படி இருக்குன்னா நீ அடுத்த நொடியே வந்துடுமா. ஆனால் தயவுசெய்து வந்து கண்மூடித்தனமா எல்லாரும் சொல்கிறத வச்சோ சூர்யா சொல்கிறத வச்சோ எந்த முடிவுக்கு நம்ம வர வேணாம். நான் நினைக்கிறேன் உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் பொய் இருந்தது நல்லதானம்மா, உன் வாழ்க்கையும் காப்பாற்றப்படப்படும், சூர்யாவோட வாழ்க்கையும் காப்பாற்றிக்கலாம்ல அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. ப்ளீஸ் மகா, தயவுசெய்து இந்த அத்தை சொல்கிறது கேளு அப்படின்னு உடனே யோசிக்கிறாங்க. வா மகா, ப்ளீஸ் மகா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. என்ன மகா இவ்வளோ சொல்கிறாங்களா, அவங்க எவ்வளோ பெரியவங்க, கேட்டால் என்ன மகா அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சரிங்க அத்தை நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷனோடு தான் நான் வருவேன், ஒரு வேளை என் மனசுக்கு வந்து இவர் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பட்டுச்சுன்னா நாங்கள் இருப்பேன், அப்படி வந்து இவர் வந்து உண்மையை தான் சொல்லியிருக்காரு, இவர் மேலே தான் எல்லா தப்புன்னா நான் கண்டிப்பாக அடுத்த நொடி அங்கேருந்து வந்துடுவேன், பரவாயில்லையானோன்னே கண்டிப்பாக வந்துடுமா, எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் வந்து நீ கண்டுபிடிக்கணும் மகா, எனக்கு என்னமோ நீ கண்டுபிடிச்சா எல்லா விஷயமும் வந்து வெளியே வரும்னு தோணுது, எல்லா உண்மைகளும் ஒன்று. சரிங்க அத்தை நான் வரேன்னு சொல்லிட்டு மகா கிளம்புறாங்க. இங்கே கோட்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல முடிவு எடுத்திருக்க மகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்கே வந்து ஒரே டிஸ்கஷன் ஓடிட்டு இருக்கு. மாமா, யார் இந்த பொறுப்புக்கெல்லாம் வந்து கவனிக்க போகிறது, சூர்யா இதில் இருந்தால் வேலைக்கே ஆகாது, அவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து ராஜலட்சுமி வந்துட்டுமா, வந்தோடனே எந்த முடிவு அந்த எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க. அக்கா எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி உள்ளே வராங்க. சூர்யா அதிர்ச்சி அடையாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, இப்போது யார் இந்த பொறுப்புகளை வைக்க போகிறது, சூர்யாவுக்கு அப்புறம் யார் இந்த வீட்டை பார்த்துக்க போகிறது, அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் பொறுப்பை யார் பார்த்துக்க போகிறது, அதுதானே உங்கள் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. அதை என் மருமக பார்த்துப்பா. மருமகளா, நீங்கள் யாரை சொல்கிறீங்கக்கா அப்படின்னு சித்ரா வந்து சொல்கிறாங்க. வேறு யார், எனக்கு இருக்க ஒரே மருமக மகாதானே, அவள் தான் பார்த்துருப்பா. அவள் தான் இல்லையே, அவள் தான் வீட்டை விட்டு போயிட்டாளே, அப்புறம் இங்கே அவள் பார்க்குறது, அவள் யார் வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னது, அவங்க அம்மா வீட்டுக்கு சும்மா தான் போயிட்டு இருந்தா, இப்போ அவள் வந்துட்டாளா அப்படின்னு பார்த்து மகா வந்து நிற்கிறாங்க. அதிர்ச்சியை எல்லாரும் பார்க்குறாங்க. மகாவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. தாத்தா பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருக்கும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சூர்யாவோட இடத்துலேருந்து மகா தான் எல்லா பொறுப்பையும் கவனிக்க போகிறா. அது மட்டும் கிடையாது, சூர்யா சொன்னது உண்மையா பொய்யான்னு என்னால் நம்ப முடியல, அதையும் மகா தான் கண்டுபிடிக்க போகிறா. இது நான் மட்டும் எடுத்த முடிவு இல்லை, அத்தையும் மாமாவும் சேர்ந்து எடுத்த முடிவு தான். எல்லாம் அதிர்ச்சி